Hello guys, welcome to Deepak's lecture. In the lecture வந்து differential calculus அப்படிங்கிற series உடைய part 3, that is implicit differentiation, logarithmic differentiation, substitution method. இந்த மூணு மெத்தட் பத்தி பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னது அப்படின்னா implicit differentiation. Implicit differentiation அப்படினாலே ஃபர்ஸ்ட் y equal to f of x அப்படி தான் நம்ம ஜெனரலா எழுதுவோம். இத வந்து explicit function அப்படினு சொல்லுவாங்க. நல்லா பாருங்க, இது explicit function அப்படினு சொல்லுவாங்க. And dy dx equal to f dash of x. இத வந்து explicit differentiation அப்படினு சொல்லுவாங்க. ஓகே, அப்ப இம்ப்ளிசிட்னா என்னது? ஓகே, இதை வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்த்துடலாம். y equal to 1/2 x square minus 1 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து எக்ஸ்பிளிசிட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எதனால இது எக்ஸ்பிளிசிட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா y equal to some f of x அப்படிங்கிற ஃபார்மேட்ல இருக்கு. அதனால இதை வந்து எக்ஸ்பிளிசிட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இதே ஜஸ்ட் ரீஅரேஞ்ச் பண்ண போறேன். ஸோ இதை வந்து நம்ம ரைட் ஹேண்ட் சைடு வந்து எல்சிஎம்லாம் எடுத்தோம் அப்படின்னா x square minus 2 the whole divided by 2 னு வரும். ஸோ இதை இப்போ ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதலாம். ஸோ 2y minus x square plus 2 equal to 0 னு வரும். ஸோ இப்போ இது y equal to f of x அப்படிங்கிற ஃபார்மேட்ல இல்ல. இந்த மாதிரி இருக்கிறது தான் implicit function அப்படின்னு சொல்லுவாங்க. implicit function எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணலாம் அப்படிங்கறத தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னது அப்படின்னா d dx of y power n இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. d dx of y power n இருந்துச்சுன்னா இதை n into y power n minus 1 dy dx அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஓகே, ஜஸ்ட் நம்ம எப்பயும் போல தான் இது பண்றோம். என்ன எக்ஸ்ட்ரா ஒரு dy dx மட்டும் நம்ம ஆட் பண்ற மாதிரி இருக்கும் இந்த இடத்துல. ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்த்துடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு क्वेश्चन இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். that is x square plus y square equal to 4 find dy dx இதான் क्वेश्चन. ஸோ இதில் dy dx என்னன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் இதை வந்து நம்ம ரெண்டு மெத்தட்ல சால்வ் பண்ணலாம். என்னது அப்படின்னா எக்ஸ்பிளிசிட் டிஃபரன்ஷியேஷன், இன்னொன்று இம்ப்ளிசிட் டிஃபரன்ஷியேஷன். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளிசிட் டிஃபரன்ஷியேஷன்ல இது எப்படி சால்வ் பண்ணலாம்? ஸோ எக்ஸ்பிளிசிட் டிஃபரன்ஷியேஷன்ல நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னா y equal to f of x அப்படிங்கிற மாதிரி ஃபார்முலா எழுதணும். நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள லெக்சர்லயே வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு ஒரு சம் பார்த்திருப்போம். அந்த சமயமே வந்து நம்ம ரெண்டு மெத்தட்ல சால்வ் பண்ணிருப்போம். தட் இஸ் இம்ப்ளிசிட் டிஃபரன்ஷியேஷன் அண்ட் எக்ஸ்பிளிசிட் டிஃபரன்ஷியேஷன்ல சால்வ் பண்ணிருப்போம். நீங்க இன்னும் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்ல அந்த வீடியோவுடைய லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணி நீங்க பாத்துக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இது எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். y equal to f of x அப்படிங்கிற ஜெனரல் ஃபார்மட்டுக்கு இது நம்ம கொண்டு வரணும். சோ x square plus y square equal to 4 இதான் நம்மளுடைய given. இத நான் எப்படி எழுதிக்க போறேன்னா y square equal to 4 minus x square அப்படின்னு எழுதிக்க போறேன். சோ y equal to square root of 4 minus x square அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இப்போ dy dx நம்மளால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். dy dx equal to just ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறத மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறத டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா நான் இதுக்கு முன்னாடி வீடியோலயே சொல்லியிருந்தேன் x பவர் 1/2 ஆர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ரெண்டுமே ஒன்று தான். ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா 1/2 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் தான் வரும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா 1/2 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ். ஓகே, இப்போ செயின் ரூல் யூஸ் பண்ணி உள்ள இருக்கிற இந்த இன்புட்டையும் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். 4 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x. ஓகே, ஸோ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 1/2 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு மைனஸ் 2x எழுதிக்கலாம். ஸோ இந்த பிளஸ் 2 அண்ட் திஸ் பிளஸ் 2 கேன்சல்ட் அவுட். ஸோ நமக்கு மிச்சம் என்ன இருக்கும் அப்படின்னா மைனஸ் எக்ஸ் ஓவர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கும். இப்போ நம்ம வந்து இம்ப்ளிசிட் டிஃபரன்ஷியேஷன் யூஸ் பண்ணி எப்படி இதை சால்வ் பண்ணலாம்? சிம்பிளி எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x அப்படின்னு வரும். y ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணா 2y dy dx அப்படின்னு வரும். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம dy dx போடணும். ஏன்னா வித் ரெஸ்பெக்ட் டு நம்ம x தான் பண்றோம். which is equal to 4 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0. த்ரூ அவுட் அந்த ஈக்குவேஷனை 2 ஆல டிவைட் பண்ணிடுறேன். ஸோ எனக்கு என்ன வரும்னா x plus y dy dx equal to 0 அப்படின்னு வரும். இப்போ dy dx மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போனோம் அப்படின்னா மைனஸ் எக்ஸ் ஓவர் ஒய் அப்படின்னு வரும். ஸோ இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்னா y equal to ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். ஸோ இதுதான் நமக்கு இதுக்கு முன்னாடி கிடைச்ச ஆன்சர். உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா இருக்கும். அதான் நம்ம வந்து இதே சமயம் வந்து நம்ம எக்ஸ்பிளிசிட் டிஃபரன்ஷியேஷன், அதாவது நம்ம y ஈக்குவல் டு அப்படின்னு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணாலும் ஆன்சர் வருது. அப்புறம் எதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு மெத்தட்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஜஸ்ட் ஒரே ஒரு ரீசன் தான். என்னது அப்படின்னா சில சம்ஸ்ல வந்து y ஈக்குவல் டு f of x அப்படின்னு நம்மளால எழுத முடியாது. ஸோ அதனால தான் நம்ம இந்த இம்ப்ளிசிட் டிஃபரன்ஷியேஷன் அப்படிங்கிறத படிக்கிறோம். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் வந்து இந்த கொஸ்டின் இருக்கு. x பவர் 4 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் கியூப் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2x பிளஸ் 1 அப்படின்னு ஒரு சம் இருக்கு. இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். பட் y equal to f of x அப்படின்னு நம்ம இந்த இடத்துல வந்து எழுத முடியாது. ஏன் அப்படின்னா இந்த ப்ராடக்ட்ல ஒரு y இருக்கு, பவர் வேற இருக்கு, அண்ட் சப்ராக்ஷன்ல ஒரு y இருக்கு, பவர் 2 இருக்கு. ஸோ அதனால நம்ம இந்த மாதிரி எழுத முடியாது. ஓகே, ஸோ இதை
நம்ம implicit differentiation அந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஓகே, இதை எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் x பவர் 4 டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 4x cubed அப்படின்னு வரும். ஓகே, தென் x ஸ்கொயர் y கியூப் இது ரெண்டுமே மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. ஸோ அதனால யூவி மெத்தட் யூஸ் பண்ணணும், அல்லது ப்ராடக்ட் ரூல் அப்படின்னு சொல்லுவோம், அதை யூஸ் பண்ணணும். நீங்க இன்னும் ப்ராடக்ட் ரூல் யூவி மெத்தட் அது எதுவுமே உங்களுக்கு தெரியாது அப்படின்னா பார்ட் 2 பாருங்க. பார்ட் 2 ஓட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதை கிளிக் பண்ணி நீங்க பாத்துக்கலாம். x ஸ்கொயர் y கியூப் இதை எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணணும்னா x ஸ்கொயர் அப்படியே வச்சுட்டு y டிஃபரன்ஷியேட் பண்ணணும். y கியூப் டிஃபரன்ஷியேட் பண்ணா 3y ஸ்கொயர் dy dx அப்படின்னு வரும். ஓகே, பிளஸ் அண்ட் இப்போ y கியூப் அப்படியே வச்சுட்டு x ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். x ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x. ஓகே, மைனஸ் இப்போ இந்த y ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். y ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா 2y dy dx அப்படின்னு வரும், which is equal to 2x டிஃபரன்ஷியேட் பண்ணா 2, 1 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0. ஓகே, which is equal to 4x cubed plus 3x square y square dy dx minus 2y dy dx plus 2xy cubed equal to 2 னு வரும். ஓகே, ஸோ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 4x cubed plus dy dx இதை காமனாக எடுத்துட்டோம்னா 3x square y square minus 2y plus 2xy cubed equal to 2 னு வரும். ஓகே, so it implies dy dx into 3x square y square minus 2y which is equal to 2 minus 2xy cubed minus 4x cubed அப்படின்னு எழுதிக்கலாம். ஜஸ்ட் இந்த டேர்மையும் நான் வந்து ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போயிருக்கேன். ஸோ பிளஸ் வந்து மைனஸாக மாறிடும். தட்ஸ் ஆல். ஓகே, இப்போ நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா dy dx ஈக்குவல் டு 2 நம்ம காமனாக எடுத்துடலாம். 1 minus xy cubed minus 2x cubed the whole divided by 3x square y square minus 2y அப்படின்னு வரும். இந்த மாதிரி கொஸ்டினை வந்து நம்ம implicit differentiation மெத்தட்ல மட்டும்தான் சால்வ் பண்ண முடியும். y equal to f of x அப்படின்னு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் சால்வ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல y வந்து மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு அண்ட் பவர் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ அதனால நம்ம இந்த இடத்துல வந்து பண்ண முடியாது. அதனால implicit differentiation வந்து படிக்கிறோம். logarithmic differentiation நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா சம் எக்ஸ்போனென்ஷியல் இருக்கும்போது நம்ம logarithmic differential யூஸ் பண்ணுவோம். சேம் y equal to 2 power x, y equal to 3 power x இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம logarithmic differential யூஸ் பண்ணுவோம். பட் இதுக்கு கூட நம்ம சில ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி அந்த சம்மை வந்து நம்ம சால்வ் பண்ணிடலாம். பட் சில சம்ஸ் இருக்கு, சே y equal to x power x அப்படின்னு சில சம்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ y equal to x power x அப்படிங்கிறத பவர் எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பவர் எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷனை நம்ம எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியும் இது பண்ண முடியாது. ஸோ சிம்பிளி நம்ம லாக் எடுத்து மட்டும் தான் சால்வ் பண்ண முடியும். ஸோ நம்ம ரெண்டு பக்கமும் லாக் எடுத்தோம் அப்படின்னா log y equal to log x power x அப்படின்னு வரும். ஸோ பவர் ரூல் யூஸ் பண்ணி log y equal to இந்த பவர் ரூல் யூஸ் பண்ணி இந்த x முன்னாடி கொண்டு வந்துடலாம். ஸோ x into log x அப்படின்னு வரும். உங்களுக்கு பவர் ரூல் இதை பத்தி தெரியல அப்படின்னா logarithm உடைய லெக்சர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதை கிளிக் பண்ணி logarithm லெக்சரை நீங்க பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ log y நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா 1 by y dy dx அப்படின்னு எழுதிக்கலாம், which is equal to x வச்சுட்டு log x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 by x plus log x வச்சுட்டு x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1. இதனால நம்ம இப்படி பண்றோம் அப்படின்னா யூவி மெத்தட் யூஸ் பண்றோம். யூவி மெத்தட் எல்லாமே வந்து பார்ட் 2ல வந்து நான் சொல்லியிருப்பேன். ஓகே, ஸோ dy dx ஈக்குவல் டு y இன்ட்டு இந்த எக்ஸும் இந்த எக்ஸும் கேன்சல் ஆயிரும். ஸோ 1 plus log x அப்படின்னு வரும். y ஈக்குவல் டு x power x அப்படின்னு நம்ம முன்னாடியே எடுத்திருக்கோம். ஸோ dy dx ஈக்குவல் டு x power x இன்ட்டு 1 plus log x அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ நமக்கு வந்து ஒரு ஜென்ரல் ரிசல்ட் வந்து இருக்கு. அது என்ன ஜென்ரல் ரிசல்ட் அப்படின்னா d dx of log g of x அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா g dash of x over g of x அப்படின்னு எழுதிக்கலாம். ஒன்றும் இல்லை, இப்போ log of sin x அப்படின்னு உங்களுக்கு ஒரு இது இருக்குன்னு வச்சுக்கோங்க. log of sin x நீங்க எப்படி எழுதலாம்னா sin x டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும், cos x divided by sin x இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம். ஸோ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா உங்களுக்கு இதுதான் வரும். ஜஸ்ட் இது ஒரு ஜென்ரல் ரிசல்ட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். y equal to x square plus 4 the whole root into sin square x into 2 power x. ஓகே, இந்த கொஸ்டினை நான் ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன். இதை வந்து நம்ம லாகரிதமிக் டிஃபரன்ஷியேஷனும் பண்ணலாம், இல்லாட்டி நம்ம நார்மல் டிஃபரன்ஷியேஷனும் பண்ணலாம். இது வந்து ஒரு எக்ஸ்பிளிசிட் ஃபங்க்ஷன். ஸோ ஒரு எக்ஸ்பிளிசிட் ஃபங்க்ஷன்ங்கிறதுனால நம்ம ஸ்ட்ரெயிட்டா dy dx போட்டு ப்ராடக்ட் ரூல் யூஸ் பண்ணியும் பண்ணலாம், இல்லாட்டி லாகரிதம் எடுத்தும் பண்ணலாம். லாகரிதம் எடுத்தோம்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் சால்வ் பண்றதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம லாகரிதம் எடுக்கலாம். log y equal to log x square plus 4 the whole power 1/2 plus 5 power log sin square x plus log 2 power x. நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 1/2 into log x square plus 4 அப்படி எழுதிக்கலாம். பிளஸ் இதை எப்படி எழுதிக்கலாம்னா 2 into
log sin x அப்படின்னு எழுதிக்கலாம் plus x into log 2 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஓகே, இது என்னது log y. ஓகே, ஜஸ்ட் இப்போ நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணீங்க அப்படின்னா 1 by y dy dx அப்படின்னு வரும், which is equal to 1 by 2ங்கிறது கான்ஸ்டன்ட். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், ஒரு ஃபங்க்ஷனை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றோம், அதாவது log of g of x அப்படிங்கிறது டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா g dash of x by g of x ன்னு எழுதலாம். ஸோ இதை எப்படி எழுதலாம்னா x ஸ்கொயர் பிளஸ் 4 டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x the whole divided by x ஸ்கொயர் பிளஸ் 4 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஓகே, பிளஸ் 2 இன்ட்டு இதை எப்படி எழுதிக்கலாம்னா cos x ஓவர் sin x அப்படின்னு எழுதிக்கலாம். ஏன்னா sin x டிஃபரன்ஷியேட் பண்ணா cos x, ஸோ இதோட டெரிவேட்டிவ் மேலே கீழே இந்த ஃபங்க்ஷன் அப்படியே எழுதிக்கணும். ஸோ பிளஸ் ஓகே, இதில் log 2 அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட், ஸோ இந்த கான்ஸ்டன்ட்டை நான் எடுத்துக்கிறேன். x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1, ஸோ அதை விட்டுறலாம். ஸோ இப்போ இந்த 2வும் உங்களுக்கு கேன்சல் ஆயிரும். ஸோ இது எப்படி எழுதிக்கலாம்னா dy dx ஈக்குவல் டு y இன்ட்டு x by x ஸ்கொயர் பிளஸ் 4 பிளஸ் 2 cos by sin வந்து cot x, so 2 cot x plus log 2 அப்படின்னு வரும். ஜஸ்ட் இந்த yக்கு பதிலா இதை நீங்க சப்ஸ்டிட் பண்ணவும் செய்யலாம், இல்லாட்டி பண்ணாமலும் இருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு சம் பார்க்கலாம். தட் இஸ் y ஈக்குவல் டு எக்ஸ் பவர் ரூட் எக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் சால்வ் பண்றதுக்கும் நம்ம லாகரிதமிக் டிஃபரன்ஷியேஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சிம்பிளி ரெண்டு பக்கம் நீங்க லாக் எடுத்துக்கோங்க. ஸோ லாக் y ஈக்குவல் டு ரூட் எக்ஸ் இன்ட்டு லாக் எக்ஸ் அப்படின்னு வரும். ஓகே, ஸோ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 1 by y dy dx அப்படின்னு வரும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு லாக் எக்ஸை வச்சுட்டு ரூட் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 by 2 ரூட் எக்ஸ் அப்படின்னு வரும். பிளஸ் ரூட் எக்ஸ் அப்படின்னு வச்சுட்டு லாக் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 1 by x அப்படின்னு வரும். சிம்பிள். ஓகே, இப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்னா லாக் எக்ஸ் ஓவர் 2 ரூட் எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். பிளஸ் ரூட் எக்ஸ் by x. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ரெண்டுலயுமே ஒரு ரூட் எக்ஸால மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ண போறேன். அப்படி பண்ணா நியூமரேட்டர் நமக்கு வந்து எக்ஸ்னு மாறிடும், இந்த எக்ஸும் கேன்சல் ஆயிரும். அண்ட் தென் ஒரு 2ஆல மல்டிப்ளை பண்ணி ஒரு 2ஆல டிவைட் பண்ண போறேன். ஸோ எனக்கு எப்படி மாறி இருக்கும் அப்படின்னா லாக் எக்ஸ் ஓவர் 2 ரூட் எக்ஸ் பிளஸ் 2 ஓவர் 2 ரூட் எக்ஸ் அப்படின்னு வரும். ஸோ இப்போ டினாமினேட்டர் சேமா இருக்கிறதுனால நியூமரேட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ லாக் எக்ஸ் பிளஸ் 2 the whole divided by 2 root x எழுதிக்கலாம். So simply dy dx equal to y into log x plus 2 over 2 root x அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, இதுல y க்கு பதிலா x power root x அப்படின்னு நீங்க சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். So log x plus 2 over 2 root x அப்படின்னு எழுதிக்கலாம். வந்து சப்ஸ்டிடியூஷன் மெத்தட். சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா எங்கெல்லாம் நம்ம வந்து இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸோட டீல் பண்ற மாதிரி இருக்கும் அந்த இடத்துல வந்து நம்ம சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து y ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் 1 plus x ஸ்கொயர் ஓவர் 1 minus x ஸ்கொயர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், என்னது அப்படின்னா y ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் x இருக்கு அப்படின்னா இதோடைய டெரிவேட்டிவ் தட் இஸ் dy dx வந்து நம்ம 1 by 1 plus x ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். பட் இங்க x இருக்கிற இடத்துல 1 plus x ஸ்கொயர் டிவைடட் பை 1 minus x ஸ்கொயர் இருக்கு. ஸோ அதை தூக்கி நம்ம இங்க சப்ஸ்டிட் பண்ணி கால்குலேட் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ அதனால நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம சப்ஸ்டிடியூஷன் கொடுத்துடலாம். என்ன சப்ஸ்டிடியூஷன் அப்படின்னா x ஈக்குவல் டு tangent theta அப்படின்னு நம்ம சப்ஸ்டிடியூஷன் கொடுக்க போறோம். ஸோ இந்த சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் உங்களுக்கு தரவா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா ட்ரிகோனோமெட்ரிக் ஃபார்முலாஸ், ட்ரிகோனோமெட்ரிக் ரேஷியோஸ் இதெல்லாமே வந்து கொஞ்சம் நீங்க தரவா இருக்கணும். ஸோ அப்படி இருந்தா மட்டும்தான் சப்ஸ்டிடியூஷன் மெத்தடுக்கு உங்களுக்கு கிளிக் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து x ஈக்குவல் டு tan theta சப்ஸ்டிடியூஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கிளிக் ஆகும். ஸோ அதனால நீங்க வந்து ட்ரிகோனோமெட்ரிக் ரேஷியோஸ் அது எல்லாத்தையும் வந்து தரவு பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ x ஈக்குவல் டு tan theta நம்ம இங்க சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா 1 plus x ஸ்கொயர் ஓவர் 1 minus x ஸ்கொயர் அப்படிங்கிறது 1 plus tangent ஸ்கொயர் theta ஓவர் 1 minus tangent ஸ்கொயர் theta அப்படின்னு வரும். ஓகே, நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், 1 plus tangent ஸ்கொயர் theta ஓவர் 1 minus tangent ஸ்கொயர் theta அப்படிங்கிறது வந்து tangent 2 theta அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா. ஸோ tangent 2 theta அப்படின்னு நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா y ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் இந்த என்டையர் டேமுக்கு பதிலா நம்ம tan theta அப்படின்னு போட்டுடலாம். சாரி, tan 2 theta அப்படின்னு நம்ம சப்ஸ்டிட் பண்ணிடலாம். ஸோ tan இன்வர்ஸ் tan கேன்சல் ஆயிரும். ஸோ y ஈக்குவல் டு 2 thetaன்னு வரும். ஸோ இந்த இடத்துல நீங்க ஸ்ட்ரெயிட்டா dy dx போடக்கூடாது. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல theta இருக்கு. ஸோ thetaவை இன் டேர்ம்ஸ் ஆஃப் நம்ம x-க்கு மாத்தணும். y ஈக்குவல் டு 2 இன்ட்டு நமக்கு இங்க தெரியும் x ஈக்குவல் டு tan theta அப்படின்னு. ஸோ theta ஈக்குவல் டு tangent இன்வர்ஸ் ஆஃப் x அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ thetaக்கு பதிலா tangent இன்வர்ஸ் ஆஃப் x எழுதிக்கலாம். இப்போ சிம்பிள் dy dx ஈக்குவல் டு 2ங்கிறது கான்ஸ்டன்ட் அப்படி எடுத்துடலாம்.
So tan inverse of x differentiate பண்ணா 1 by 1 plus x square. So that's the answer. So இந்த மாதிரி சிம்பிளா வந்துரும். இந்த மாதிரி trigonometric substitution நம்ம கொடுத்து நிறைய sums வந்து செஞ்சிடலாம். மேக்ஸிமம் எங்கெல்லாம் நீங்க inverse trigonometric functions யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் அந்த இடத்துல நாம் substitution method ட்ரை பண்ணி பார்க்கலாம். Next question பார்க்கலாம். f of x equal to cos inverse of 4x cubed minus 3x. Find f dash of x. Simple. First நம்ம x equal to cos theta அப்படின்னு நம்ம ஒரு substitution கொடுத்துடலாம். So இதுல இருந்து என்ன தெரியும்னா 4x cubed minus 3x அப்படிங்கிறது 4 cos cubed theta minus 3 cos theta அப்படின்னு வரும். ஓகே, ஸோ 4 cos cubed theta minus 3 cos thetaங்கிறது cos 3 theta உடைய ஃபார்முலா. ஸோ cos 3 theta எழுதிக்கலாம். இப்போ இதை தூக்கி அங்கே சப்ஸ்டிட் பண்ணோம்னா f of x equal to cos inverse of cos 3 theta அப்படின்னு வரும். ஸோ cos inverse and cos get cancel. So f of x equal to 3 theta ன்னு வரும். ஸோ இப்போ தீட்டாக்கு பதிலாக நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும். என்னன்னா theta equal to cos inverse of x. ஓகே, ஸோ f of x equal to 3 into cos inverse of x அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ f dash of x equal to 3 into cos inverse of x differentiate பண்ணோம் அப்படின்னா minus 1 by square root of 1 minus x square அப்படின்னு வரும். ஸோ இந்த ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம பார்ட் 2ல டீட்டெயிலாக பார்த்துருப்போம். ஸோ பார்ட் 2 லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா implicit and explicit differentiation அதை பற்றி பார்த்துருந்தோம், அண்ட் logarithmic differentiation அதை பற்றி பார்த்துருந்தோம், அண்ட் substitution method பார்த்துருந்தோம். substitution method அப்படிங்கிறத inverse trigonometric functionsோட நீங்கள் டீல் பண்ணும்போது substitution method வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். logarithmic differentiation வந்து exponential எங்கெல்லாம் நீங்கள் வருதோ அந்த இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணலாம். சே 2 power x 3 power x x power x x power root x e power sin x இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நீங்க வந்து logarithmic differentiation வந்து யூஸ் பண்ணிக்கலாம். Thanks for watching. It's Deepak.